ஃப்ரெண்ட்ஸ், என்ன பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த இடத்துக்கு ஒரு புது அடையாளம் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய போகுது. ஆனால் ஒரு ஷாப்பை ரிவ்யூ பண்ணுறப்ப ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் அவரோட ஸ்லாங்கில் ஒரு புது அடையாளத்தையே தராரு. என்னங்க இப்படியெல்லாம் பேசினா ஒரு டீசெண்ட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி தான் இல்லை. சென்னை பாஷை போயிடுச்சு இல்லை, போல இல்லை. ஆனால் புது புது வார்த்தை கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு ஒரு மீனிங் வைக்கிறார். புல் டாப்பு, அல் டாப்பு. ஸோ நம்ம இந்த ரிவ்யூவையே வித்தியாசமாக எடுக்க போகிறோம். என்ன தெரியல, பொல்லாமல் சட்டையை பார்க்க பொல்லாமல், பேண்ட்டை பார்க்க பொல்லாமல், ஈத்து இல்லாமல், அவுட்டு இல்லாமல், லாங்குவேஜ் இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்கட்டும், அவருக்குன்ட்டு ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அவரோட ட்ரெஸ்ஸுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் இருந்தாலுமே அவரோட பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் யாரா அவர் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. யாராக இருக்கும், என்னடா இது கேஜிஎஃப்ன்ட்டு நிறைய பேருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே வருது. கேஜிஎஃப் ஹீரோ கூட அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்க மாட்டாருங்க. இதில் இருக்கிற ஒரு ஓனரு, சரி நம்ம வரலாம், இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்கலான்ட்டு வந்தோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, காலையில் 10 மணிக்கு வந்தோம். இப்போ டைம் எக்ஸாக்டாக ஒரு 2 o'clock இருக்குங்க. சத்தியமாக மனுஷன் இப்போ தான் சாப்பிட்டானே சொல்லலாம். ஏன்னா அவர் அவ்வளோ ஜோவியலாக இருக்கார். ஆஃப் ஸ்க்ரீனில் நாங்கள் ரொம்ப நேரம் பேசணும் அவர்கிட்ட. அவரோட பேச்சு, அவரோட செய்கை, அவர் கூட இருக்கிற பசங்க வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் ட்ரெஸ் எடுக்க கூட வர வேணாம், அந்த மனுஷனை பார்த்துட்டு 2 வார்த்தை பேசிட்டோம்னா அப்பா அப்படி இருக்கும். நம்மளால் ஒருத்தர் உள்ளே இருக்கார். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை போய் பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் அவரை. பார்த்தீங்களா படியா காலைல எந்திரிக்கணும்ல. யோ காலையில நைட்டெல்லாம் ஃபோனை நோண்டு காலைல கஷ்டமாட்டன் பண்ணா ஊன்றது. இவரு ஷாப் ஓனரு, இவரு நம்ம பையன். இங்க பாருங்க, ஷாப் ஓனர் மாதிரி எங்கன்னா இருக்கான் நம்ம மனுஷன். நான் சொன்னல, வெளில வாடா போடா பேசினா கூட தப்பா நினைச்சுக்க மாட்டாருன்னு. மனுஷன் அந்த மாதிரி தங்க. அவர் வாடா போடான்னு வாப்புல, நான் உடனே வாப்புல. ஐயோ கோவிந்தான்னு அவர் வயசை கம்மி பண்ணிருவேன். அவ்வளவுதான், கோவிந்தான்னு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் நான் சொன்னல, வெளில அந்த வார்த்தை இந்த வார்த்தை. கோவிந்தா ஒரு பிராண்டட் அமுகு டுமுகு அம்மாள்னு அதையும் காப்பி வச்சிட்டாங்க. என் ஃபாலோவர்ஸ்க்கு, என் ஃபேன்ஸுக்கு தெரியும். சிக்கோன்னு அதையும் 65ன்னு காப்பி வச்சுக்கினாங்க. புட்டா புண்ண ஃபுல்லா புட்டா புண்ணு காப்பி வச்சுக்கினாங்க. நம்ம அண்ணாச்சின்னு ஒரு ஜோபி, அதுவும் எம்சி ரோட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. அந்த ஜோபி சொல்லிட்டு வாய் பேச்சுக்கோசம் வந்துடலாம். உனக்கு மூஞ்சே சரியில்லைடா, உனக்கு மூஞ்சே சரியில்லை, ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ என் மூஞ்சி சரியில்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், உங்ககிட்ட சரக்கு இருக்கலாம், என்கிட்ட சரக்கு இருக்கலாம், பெரம்பூர்லேயும் சரக்கு இருக்கலாம். ஆனால் டம்முன்னு ஒன்று இருக்கணும், புரியுதா? அந்த டம்மு என்கிட்ட மட்டும் தான் இருக்குது. சட்டி நிறைய உங்ககிட்ட பிரியாணி இருக்குது, ஆனால் என்கிட்ட விற்கிற 20 ரூபா பிரிஞ்சி அளவு கூட டேஸ்ட் இல்லையே, புரியுதா? இதுதான் கேமு, புரிஞ்சிச்சா ஜோபி? சும்மா வந்து பாம்பேக்கு ஒரு மட்டி தான் போயிட்டா போல. பார்த்தீங்களா, வாய்ப்பேச்சுக்கோசம் போகாதீங்க. அப்போ உனக்கே பயம் தட்டுதுன்னு அர்த்தம். நம்ம அண்ணாச்சிக்கு பயம் தட்டிச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இங்கே பாருங்கள், ஈகல் சட்டை இருக்குது. இப்போலாம் வந்து ரேட்டு யாரும் கேட்குறதில்ல, டிசைன் தான் கேட்குறான். நம்ம போடுற டிசைன் யாருமே போட்டுருக்கூட. அப்போ எதுவுமே போடாமல் அவுத்து விட்டு போயிடு. நான் கஸ்டமரை சொல்லப்பா, அந்த கடை ஓனர் சொல்கிறாரு, நீ வீடு கட்டினா நானும் வீடு கட்ட தான் ஆசைப்படுவேன், நீ கார் வாங்கினா நானும் கார் வாங்க தான். நான் ஒரு கடைக்கு 3 கடை வச்சிட்டேன்னா உனக்கு வயிற்றுச்சல் ஆவதான் செய்யும். நீ எல்லாம் பேச தகுதியே இல்லாதவன். என் முன்னாடி நீலாம் தகுதியே இல்லாத ஜோபி. என்கிட்ட வேலை செஞ்ச லேபரை கூட்டின்னு போய் கொலை போட்டுற ஜோபி நீ. இது நாள் வரைக்கும் பெரம்பூர் ஊருக்குள்ளே தான் எங்களுக்கு டம்முக்கு டுமுக்கு அமுக்கு. அவரை தாக்குவார், இவரை தாக்குவார்னு. நான் கொஞ்ச நாளாக வீடியோ பண்ணல ஓப்பனாக. ஏன்னா ஷெட்யூல் வந்து கரெக்டாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே இப்போ ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கோசம் தான் சேனல்லே ஓப்பன் பண்ணேன். ஏன்னா என் வாய் சும்மா இருக்க மாட்டுது. வர பேட் வேர்ட்ஸ் ரொம்ப வருது. எல்லாம் குழந்தைங்களாம் பார்க்குதா, டப்புன்னு வந்துடும். ஜோபி, இது ஒன்று தான்டா உனக்கு தொழில். எனக்கு பல தொழில் இருக்குதுடா. ஸ்ட்ரீட் ரோட்டில் நாளைக்கே இறங்கி போய் கடை போட்டுருவேன். ஏன்னா நம்ம ரோட்லேருந்து தான் கடைக்கு வந்துக்கிறோம். கடையிலேருந்து ரோட்டுக்கு போகிறது எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. உன்னால் முடியுமா? நான் இதே சவால் விட்றேன். நம்ம அண்ணாச்சி ஜோபிக்கு சவால் விட்றேன். ஒரு நாள் நின்று ரோட்டில் நின்று கஸ்டமர் கூப்பிடுவோம். எம்சி ரோட்டில் எவ்வளோ பேர் கஸ்டமர் கூப்பிட்டு ஏற்றுறாங்க. நம்ம அண்ணாச்சி கடைன்னு கூப்பிடு, கேஜிஎஃப் கடைன்னு நான் கூப்பிட்றேன். யார் பக்கம் கஸ்டமர் வருது பார்ப்போம், யார் பக்கம் ஜனம் ஏறுதுன்னு பார்ப்போம்மா. எம்சி ரோட்டு இல்லை, டாய் உனக்கு மூஞ்சே சரியில்லை, எனக்கு வாய் தான் பிரச்சனையே. நம்மளுக்கும் கோபம் வரும். நீலாம் தகுதியே இல்லாதவன்டா. அவராச்சும் பரவாயில்ல, பெரம்பூர் உள்ளேருந்துன்னு அவர் வீடியோவில் தாக்குறாரு, நான் வீடியோவில் தாக்குறேன், டீசெண்டான ஆளாகிறாப்புல. ஆனால் நீலாம் பேசவே தகுதி இல்லாத.
நீலாம் வந்து அடுத்தவங்க கடையை வேவு பார்த்து என் லேபரை கூட்டு போய் என் கல்ல வேலை செஞ்சவனை கூட்டு போய் பொழப்பு நடத்துகிற ஜோபி நீ. சரியான தில்லு இருந்தா என் கடை லேபரை வச்சு ஓட்டுறல பொழப்பு, அவனை வெளில தள்ளி விட்டு ஓட்டுறா. பேசு, நீ தானே யூடியூப்பில் வீடியோ விட்ற, அப்போ உனக்கு கஸ்டமர் வரல, அப்போ நான் என் வாயை வச்சு தான் பொழைக்கிறேன்னு உனக்கே தெரியல. என்கிட்ட சரக்கே இல்லைப்பா, நானே சொல்கிறேன் என்கிட்ட சரக்கு இல்லை, ஏன்னா எனக்கு காசு இல்லை தலைவரே, கோச்சிக்காதீங்கண்ணா, என்கிட்ட காசு இல்லை. ஜோபி ஓப்பன்டாக்கா நான் சொல்கிறேன், வர சண்டே வேணால் வச்சுக்கலாம் பந்தயம். யாருக்கு என் வியாபாரம் பிடிக்கல, என்கிட்ட திறமை இல்லை, என் கடையில் கலெக்ஷன் இல்லைன்றாங்களோ வச்சுப்போ சவால். உங்களில் ஒரு ஆள் என் கடையில் ஞாயிற்றுக்கிழமை இறக்கி விடுங்க. எல்லாம் எனக்கு ஆப்னட்டாக வீடியோ போறியோ சண்டேக்கு ஒரு ஆளை நிப்பாட்டி என் கடையில் கூட்டமாக உங்கள் கல்ல கூட்டமாக நானும் பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன், ஓகேவா 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 நம்ம அண்ணாச்சி 2020 பல்லவர சந்தை ஓகேவா வச்சுக்கலாமா பந்தயம்? நான் தில்லாக சொல்கிறேன், நீங்களாம் என்னை பார்த்து தான் பில்லு போட கற்றுக்குனீங்க. ரேட்டு பார்த்து சொல்கிறது நான் காத்தின வேலை, அதையும் காப்பி அடிச்சுட்டு போயிட்டீங்க மாமா வேலையாட்டம். அதுக்கப்புறம் ரேட்டை வச்சது நான், அதையும் காப்பி அடிச்சுட்டு போயிட்டீங்க. எதை தான் என்கிட்ட காப்பி அடிக்கல, வேணா இன்னும் ஒன்றே ஒன்றாகுது, உள்ளே ஒரு டிசைன் ஜட்டி போட்டுக்கிறேன், அதை வேணால் பிடிங்கி தட்டா, அதையும் எடுத்து வீடியோவில் காட்டிக்கோங்க. 18+ ஆகிடும் உங்கள் வீடியோ ஃபுல்லாக, அதனால நான் வருத்தப்படுறேன். இல்லை ப்ரோ, பீப்லாம் போடாதீங்க, அந்தளவுக்கு எதுவும் பேசலை. நான் பேசணுன்னா அவன் காதே மூடுவான், பெரிய பீப்பு தான். அவ்வளோ பீப்பு போடணும் வீடியோ ஃபுல்லாகவே இல்லை. இப்படி ஆகிடும் வீடியோ. அது ஏன் சொல்கிறேன்னா, வளர்ந்துட்டா பொறாமை வரதான் செய்யும். நான் இது வரைக்கும் யாரை பார்த்தாச்சும் பொறாமப்பட்டிருக்கேண்ணா. நான் முழுக்க நான் என்ன சொல்கிறேன், காடோட கிரேஸ், என்னோடய ஹார்ட் ஒர்க் இருக்குது, கடவுள் கொடுத்ததை நான் காப்பாற்றிக்கிறேன்பா. இப்போ பயங்கரமாகிடுச்சு எனக்கு மூளை. எம்சி ரோலில் ஃபஸ்ட்டு மென்ஸ்வருக்கு யார் வீடியோ போட்டான்னு சொல்லுங்கள். இந்த கேஜிஎஃப் போட்டானா இல்லை வேறு யாராவது போட்டாங்கன்னு சொல்ல, நான் இந்த மாதிரி வீடியோவே போடல. ஃபஸ்ட்டு போட்டது நான். என்ன பார்த்து சில ஜோபிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கடையை வச்சு ஜோபி மாதிரி வித்த காட்டுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், தில்லு இருந்தால் என்ன மாதிரி மெயின் ரோட்டில் கடையை பிடிச்சி காட்டு. எம்சி ரோடுக்கோசம் தான் இந்த வீடியோ, பெரம்பூருக்கோசம் கிடையாது. பெரம்பூர் நீ கொஞ்சம் ஒதுங்கிக்கோ, நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் வச்சு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே எம்சி ரோடுக்கு. தில்லு இருந்தால் என்ன மாதிரி முன்னாடி கடையை பிடிச்சிட்டு பேசு. ஊர் கடைசியில் சந்தில் வச்சு பொந்தில் மேலே ஏற்றிட்டு யாருக்கு போடுற சீனு, உங்கள் மொக்க சீனு எங்கள் கிட்ட வேணாம். இது வந்து பெரம்பூர் கஷ்டம் இந்த ஸ்வீட்டு, அதனால் ஒதுக்கிடுறேன். நாங்கள் ஆடாத ஆட்டமா மாட்டிக்கினீங்க, நீங்கள் எல்லாம் வாட்டமா, என் வீடியோ உள்ள மாட்டிக்கினீங்க வாட்டமா. உங்களை தனித்தனியாக பிரித்து போட்டு செய்ய போகிறேன் சொல்லாமல்ல நானுமா. எப்படி இதில் முட்டு வச்சு ப்ரோ பெரம்பூருக்கு எப்படி முட்டுச்சு? அது வந்து சில யூடியூபர் பண்ணுற சிங்சாங். ஆளுக்கு ஒரு ஃபோனில் யூடியூபர் திறந்து வச்சுக்கின்னு சிங். நாங்களும் யூடியூபர் தான் பிரதர். ப்ரோ நான் தப்பாக சொல்ல, குத்தம் உள்ள நெஞ்சு குறுக்க போகுது. என்கிட்ட திறமை இருக்கு, நான் ஒன்றும் ஆட்டிக்கின்னு போய் சேரில் உட்காந்தவன் இல்லை, ரோட்டில் நின்று கஸ்டமர் கூப்பிட்டு ஏற்றுறேன். எம்சி ரோட்டில் யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுங்கள். உண்மையால நான் உழைக்கல, நீ யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள். நான் வீடியோ போடுறதை நிப்பாட்டிடுறேன். என்னை கண்ணால் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் உழைச்சனா இல்லையாண்டு. என் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தான் கடவுள் கொடுத்தது, அதை நான் பயன்படுத்திக்கிறேன். நான் இது வரைக்கும் யாரையாச்சும் வீடியோவில் தாக்கியிருக்கேனா? இது பயந்தெல்லாம் பேசலை. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ எல்லாம் வந்து ரோட்டில் நிப்பாட்டியில் 3 பேருக்கு வேலைக்கு 3 பேர் நிப்பாட்டி ரோட்டில் நின்று கூப்பிடணும். உங்கள் கடை யூடியூப்பில் போட்டிருந்தாலும் 3 பேரை ரோட்டில் நின்று ஆஃபர் ஐயோ நானுமா 2020 பல்லாவரம் 2020 பல்லாவரம் ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே நீ கூப்பிடணும். அந்த போர்டில் KGF இந்த பேருக்கே போதான்ட்டு ஓப்பனாக சொல்கிறேன், எவருமே சொல்லாதது. நாளைக்கே நான் 3 கடையை விட்டு போனாலும் இவன் போடாத ஆட்டமே இல்லைடான்னு சொல்கிற அளவுக்கு நான் செஞ்சுட்டு தான் போவேன். நீங்களாம் குசிமி உங்களால் எல்லாம் பேச தான் முடியும், என்னால் செயல்லையே காட்ட முடியும். அது என்ன இதில் இப்போ வந்து கலெக்ஷன் வந்து என்னென்னா வந்து கஸ்டமர்ஸ் வந்தால் இருக்க மாட்டேது, வீடியோஸில் ஒன்று காமிக்கிறாங்க, நேரில் போனால் வந்து குவாலிட்டி வந்து வேறு மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னா வந்து சொல்கிறாங்களே, அது என்னது, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஒரு வீடியோவில் நான் இது வரைக்கும் சொன்னதை அப்படியே மாற்றாமல் சொல்கிறேன். கஸ்டமருக்கோசம் இப்போ பேசுகிறேன். அது உண்மையாலே கஸ்டமரா இல்லோட என்னோட எனிமி பண்ண வேலையான்னு தெரியாது, எதிரிகள். நான் என்ன சொல்கிறேன், நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து லாஸ்ட் வீடியோ வரைக்கும் வச்சுப்போம். நான் வீடியோவில் காட்டின ஒரு பொருள் என் கடையில் இல்லைன்னு வைங்களேன், கடையை மூட்டு போயினே இருந்துறேன். அப்பா நான் என்னத்தம்மாப்பா சொல்கிறேன்,
யாருக்கு என் மேலே டவுட்டுக்குதோ டேரெக்டாக கடைக்கு வா. நான் 3 கடையிலையும் 3 தசாவதாரம் இல்லை. உனக்கு ஐடியா சொல்கிறனால நான் பெரிய அப்பா டேக்கரில். நான் தான் சொன்னல, என் கடைக்கு பக்கத்தில் இல்லை, என் கடைக்கு பக்கமே நீ வச்சாலும் சரி, என் கடைக்கு மேலேயே பூச்சி என் தலைக்கு மேலே உட்காந்தாலும் சரி, உனக்கு ஒட்டுறது தான் உனக்கு ஒட்டும், உனக்கு ஒட்டுறது தான் ஒட்டும். புஞ்சிச்சா நம்மனாச்சு, புஞ்சிச்சா அது பல்லாவர சந்தை 20 லாட். மிச்சம் கலாய்க்க வேண்டிய கோயந்தனுங்களாம் நிறைய பேர் இருக்கிறான். அவங்களுக்கெல்லாம் ஒன்றே வந்தால் சொல்லிக்கிறேன், எனக்கு டைம் இல்லை. ஓப்பனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பகலில் வீடியோ பண்ணேன், இப்போ எப்போ பண்ணுறேன்? ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு பேய் தூங்குற நேரத்தில் தான் நான் தூங்குறேன். தூங்குறதே இல்லை அதில், தூங்குறதே இல்லையே. நம்மளை சுற்றி ப்ரோ, நம்மளை சுற்றி எதிரிங்க இருக்கும்போது தூக்கம் வருமா? மல்ல லெஃப்டில் ஒரு வெட்டு, தமால் ஓடு. நீனா ஒன்றா மாடியில் கடையை வச்சு ஓடு, ஒரு கும்முக்கு பூ. ஏதோ கேட்டானே ஒருத்தர் பீட்டு விட்டுற. ஏமாறுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை புள்ளிங்கெல்லாம் ஏமாறல, பல்லாவர சந்தை 20 லாட்டே ஓவராக பேசுகிற அடிக்கும். ஏன்னா நான் என்ன இது கண்ணை மூடிட்டா கேஜிஎஃப் ஃபுல்லாக வந்து நான் கண்ணை மூடிட்டு பாக்கெட்டில் காசை எடுத்து போட்டுனேன். இதான் கவர் ஓகே போன்னு நான் சொல்கிறாங்க. கண்ணு திறந்துருக்கு, காது கேட்குது, வாய் பேசுது. அவன் கேட்குற சைஸை தான் நான் எடுத்து கொடுக்குறேன். நான் என்ன மாட்டியா விட்றேன்? 1000 ரூபாய்க்கு எடுக்கிற கஸ்டமருக்கு நான் ஒரே மாதிரி தான் சர்வீஸ் பண்ணுறேன். 15,000 ரூபாய்க்கு எடுக்கிற கஸ்டமருக்கு ஒரே சர்வீஸ் தான். எல்லாம் வருவாங்க, மார்ஜின் அதே மார்ஜின் தான். எப்படி ப்ரோ எப்பயுமே அதே மார்ஜின் தான். ஐயோ இல்லைமே மார்ஜின் வேணால் குறைக்கலாம். நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, சம்பாதிக்கிறதுக்கு தான் கடை வச்சுக்கிறேன்றேன். காலைல போடுற ஏசி நைட்டு வரைக்கும் என் கடை லேபருங்க தூங்குறாங்க. நைட் ஷிஃப்ட்டு அடிக்கிட்டு போகிறானுங்க வரானு. 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் தான் நாங்கள் ரெஸ்ட்டுன்னு விட்றோம் ஏசி. மிச்சம் 20 மணி நேரம் ஓட்டுறோம். வியாபாரம் எல்லாமே நாங்கள் ஓட்டுறோம் ஏசி. இல்லை கரண்ட்டு பில்லுக்கு எங்கள் பணம் எங்கள் மரத்தில் காய்க்குதா? சரி தல, இப்போது போட்டின்னு வந்துருச்சுன்னா 520 ரூபாய்க்கு எடுக்கிற ஜீனை வந்து நான் 500 ரூபாய்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து சில பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாயில் வடை சுடலான்னு நான் சொல்லுவேன். வாயில் வடை சுட எண்ணெய் தேவையில்ல, கேஸு தேவையில்ல, சட்டி கூட தேவையில்ல. கொடுக்க முடியுமா? அப்படி சுடுவாப்பில் வாயிலேயே சுடுவாப்பில். ₹1,00,000 அப்பரே கையை விட்டு பார்த்தது செயலில் காட்டணும்ல. கரெக்ட், செயலில் காட்டணும். அது நான் காட்டுறேன்ல. ஃபஸ்ட்டு உண்மையாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு பில்லை காட்டினவன் நான், டைலாக் விட்டவன் நான், எம்சி ரோட்டில் மென்ஸ்வேருக்கு வீடியோ போட்டவன் நான். எல்லாத்தையும் என்னை பார்த்து சொல்லிக்கிட்டீங்க. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? நான் போட்டிருக்க ஜட்டி மட்டி தான் மிச்சம் வேணா அதுவும் கேட்டுருங்க. இது இவ்வளோ குத்தவன், நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கோசம் இவ்வளோ குத்தவன் ஜட்டி கொடுக்க மாட்டேன்னா அதையும் எடுத்து கொடுத்துட்றேன். அது ஒரு மாடல் காட்டுங்க. இந்த ஜட்டி என்கிட்ட தான் இருக்குது, கேஜிஎஃப் கடை உள்ள கூட கிடைக்காது இந்த ஜட்டி. அப்படியாப்பட்ட ஈனம் கேட்ட ஈத்தரிங்க இதுங்கெல்லாம் ப்ரோ. இல்லைன்னா அடுத்தவன் லேபரை வச்சு நீ பொலை போட்டுவியா? நான் எந்த கடை லேபரையாச்சும் கூப்பிட்டு வச்சுருக்கேனா இது வரைக்கும்? சொல்கிறேன், இது எம்சி ரோடுக்கு தான் ஆச்சு தலை. ஆமாம் எவனா சொல்லுவானா? நான் இவ்வளோ நாள் பொறுமையாக பேசுகிறேன். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப லோக்கலாக நாங்கள் இறங்கி பேசினேன்னா நீ கேலி ஆகிடுவேன். வீடியோ நீயே பார்க்கவே மாட்டேன், வெறுத்துருவேன். நம்மளை இவ்வளோ டர்ரு பண்ணுறானேன்ட்டு. நீ யார் என்ன யாருக்கிட்ட வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ண எம்ப்ளாயி போய் அவரை பற்றி இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்போ எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருக்கீங்க? அந்த நம்ம அவனுக்கு கொடுக்கல, துரோகியை பக்கத்தில் வச்சிட்டோன்னு நம்ம நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். பச்சோந்தி என்ன வரும்? மனுஷங்க பலவிதம். பச்சோந்தி மாதிரி அவன் அது மாதிரி டப்புன்னு மாறிக்கிட்டே போவான். ஒரு நாள் வந்தான், நான் மன்னிச்சு ஏற்றுக்க பெரிய மனசு எனக்கு இருக்குல்ல. எனக்கு எப்பயுமே பெரிய மனசு இல்லைன்னா எவ்வளோ ஆப் வச்சாலும் நான் என்ன சொல்கிறேன், அடிச்சிக்கோங்க எவ்வளோ வேணாலும் அடிச்சிக்கோங்க, மேலே எல்லாம் பார்த்துக்கலாம். நான் ஏன் சொல்கிறேன்னா உண்மையை தான் சொல்கிறேன். நீ வேணாம், இதே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி அதே அவன் வந்தான், வேலை சம்பளம் தர முடியல, டெய்லியும் விற்கணுன்றான். நம்ம என்னாச்சு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் கடையை வச்சிட்டேன், எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்கிறான்னு தெத்துனான். நான் 20 பேரில் 30 பேர் இல்லை, டெய்லி ஆள் சேர்க்குறேன். நான் டெய்லி ஆள் சேர்க்குறேன் ப்ரோ, டெய்லி ஆள் சேர்த்துன்னு தான் இருக்கேன். அதனால் பத்தலை. ஏன்னா என்னோடய ஐப்பே வேறு, எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயின்னு இருக்கிறேன். ஏன் அவ்வளோ விட்டுருங்க. சிங்கார தோட்டத்துள்ள உங்கள் காற்று அதிகமாக வீசுதா, என் காற்று அதிகமாக வீசுதா பார்ப்போமா? நான் போய் நின்றாலே இல்லை. கேஜிஎஃப் புதுசாக ஒரு கடையில் பில் போட்டேன்னா கேஜிஎஃப்னாலே அலறான், பேரை கேட்டோம். சரியான பார்ட்டிடா, இவர் நம்ம கடைக்கு வந்தாருன்னா போதும், நான் நம்ம ஒரு பீக்கில் இவர் கூட சேர்ந்து மேலே போயிடலான்ட்டு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் பாம்பேக்கு போனேன், பாம்பேக்கு ஏதோ ஓசியில் போயிட்டு வந்திருப்பேன். பாபாய் துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்தை, துபாயில் மட்டும் தான் இது கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், எம்சி ரோட்டில்
மென்ஸ்வேர் கடை வச்சு நடத்துகிறவங்க எல்லாருக்குமே சொல்கிறோம், போட்டின்னு போட்டுப்போம். என் கடைக்கு பக்கத்தில் கடை வை, என் கடைக்கு பக்கத்தில் வை, அப்போ பார்ப்போம். ஏன் 10 அடி அப்படி யாராச்சும் வந்து வச்சுட்டு நீ அப்புறம் இருந்தால் தானே வச்சா நாங்கள் விட்டுருவோம்மா, ரேட்டு உடைப்போம்ல. இப்போயே இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன்னா அப்புறம் சரி கலெக்ஷனுக்கு அவன் என்ன டைலாக்காக வந்துட்டு இருக்கு, இன்னும் கலெக்ஷனுக்கு இப்போ ப்ரோ கலெக்ஷன் காட்டுறவங்களாம் ஜோபி பசங்க ப்ரோ. அப்புறம் நான் கலெக்ஷனை காட்டுவேன், அதையும் காப்பி பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு என்னை நம்புகிற கஸ்டமர் லைவாக வரட்டும். நான் தான் ஆல்ரெடி சொல்கிறேன், நான் இனிமேட்டு வந்து 4க்கு 4 ஸ்பீச் மட்டும் தான் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லைமேட்டு வந்து குவான்டிட்டியை கம்மி பண்ணினே வருவேன். குவான்டிட்டி மீன்ஸ் கலெக்ஷன் காட்டுறதை கம்மி பண்ணானே. என் கடையில் கலெக்ஷன் எப்பயுமே இருக்குதோ, ஸ்டாக் இந்தாகுது ப்ரோ. நீங்கள் வந்து சும்மா கலெக்ஷனில் காட்டுனுப்பீங்க, நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பு போனோம். எனக்குன்னு பிள்ளைங்க ஏகப்பட்டது பேர் இருக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட ஒரு பெருமைக்குனாலும், ப்ரோ நான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன். என்ன பேருன்னு கேட்டீங்க, புட்டாப்பு கேஜிஎஃப்னு ஒரு யூடியூப் சேனல்னு. நீங்கள் ஒன்றே அதில் போட்டு பார்த்தீங்க, 2 ஷார்ட்ஸு தான் இருந்துச்சு. ஓப்பனிங் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் குஷியாக. அதை பார்த்துட்டு என்ன 19,000 18K 18K வச்சுருக்கீங்களே அப்படின்னு. ஒன்றும் இல்லை, வேற ஒருத்தன் சேனலு போய் கேட்டேன். வந்தான் புள்ள, அண்ணனுக்கு ஒரு கஷ்டம்டானே. தலை உனக்கேவா அமுக டுமுக அம்மாளுக்கே பிரச்சனையா வச்சு செஞ்சுருவான் தலை எல்லாரையும். நான் அதான் செல்லம் உன் பேரில் தான் பண்ணுவேன் தலை. இல்லைமேட்டு என் சேனலில் அது உன் சேனல்ன்றான். பேசின 5 நிமிஷத்தில் அது என் சேனலில் உன் சேனல். எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்திருந்தா என் மேலே. கரெக்டு. அவனுக்கு வந்து இந்த பொருளை கொடுத்துட்டோம், இதை அழிச்சிருவோன்ற பயம் இருந்தால் அவன் பொருளை கொடுத்துருக்க மாட்டான். நம்ம பொருளை கொடுத்துட்டோம், அந்த பொருளை இவர் எங்கேயோ தூக்கின்னு போகிறாருன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் என்ன பண்ணிட்டா, 19,000 இல்லை 18,000 சப்ஸ்கிரைபரை இவர் 1 கோடி கூட கொண்டு போவார்ன்ற நம்பிக்கை இருந்தனால தான் அட்டன் டைம் அடிச்சுட்டு சொல்கிறான், புட்டாப்பு கேஜிஎஃப்னே போட்டேன் தலைன்றான். பார்த்தோம் நாங்கள், அதில் 18K கிட்டே வந்துருந்துச்சு. எவன் விட்டு கொடுப்பான்? இன்றைக்கி இன்ஸ்டாவில் 5 லைக் எக்ஸ்ட்ரா வந்துட்டாலே இல்லை, கூட இருக்கிற ஃப்ரெண்டையே தட்டி விட்றீங்க. இன்ஸ்டாவில் 5 ஃபாலோவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தா, கரெக்ட் 5 ஃபாலோவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலே இல்லை அப்படியே ஒரு இன்ஸ்டா நான் செலிப்ரேட் என்ன ஆடாத ஆட்டமா மாட்டிக்கினீங்க நீங்கள் எல்லாம் வாட்டமா. எல்லாரையுமே கிளாஸுறது தான் தலை இது கிளாஸு. இல்லைமேட்டு எல்லாருக்குமே நம்ம ஸ்வீட்டு கொடுத்துன்னு இருந்தோம். கிளாஸ் தான் இல்லைமேட்டு கிளாஸ் மேலே கிளாஸ் மேலே கிளாஸாகவே குத்துனே போகும். புரிய வேண்டியவங்க எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும். தலை அன்மேரிடு பார்க்குற கேர்ள்ஸ், தலை அன்மேரிடு எந்த பொண்ணாலும் ஏற்றுப்பாரான். கலெக்ஷன் வந்து இது வரைக்கும் நான் எடுக்கவே இல்லைங்க. மணி 3 ஆச்சு. ஒன்லி ஸ்பீச் தான். எப்படி கத்திப்பட்டில் விஜய் பேசுவார்ல அந்த மாதிரி ஹாஃப் அன் ஹவர் ஃபுல்லாக ஸ்பீச் தான். போர் அடிக்காம ஸ்பீச் அதை சொல்லு. இல்லை பார்ட் 2 மறுபடியும் வருது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன் தாங்க. கலெக்ஷன் இங்கே உள்ள ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் நானும் என் செல்லக்குட்டியும் ஒரு டான்ஸ் ஆடுறோம், அது கண்டிப்பாக இருக்கு. இவர் ஒன்று இடையில அச்சு விட்டார் போய் எனக்கு ஒரு பின்னு. என்னது ஓட்டாத தக்காளியை விலைக்கு விற்கிற மாதிரி என்ன விற்கிறா போலியாம். என்னது இவர்கிட்ட ஆடு கேட்டாமா பொண்ணு கேட்டா மாதிரி. இவர்கிட்ட நான் பொண்ணு கேட்டிருந்தா இவர் சொந்தத்தில் பார்த்து முடிச்சிருக்கணும். நான் சொன்னேன், ஆனாலும் இவரே கருப்பாங்க, இவர் சொந்தத்தில் இருக்கிற பொண்ணு கருப்பாங்க. அதனால தான் நீ அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. சும்மா சொல்ற, இது வேற மாதிரி போகுது. ஒன்னே அச்சார் பாரு, எந்த பொண்ணா இருந்தாலும் ஏற்று பாரு. என்ன இது எந்த பொண்ணா இருந்தாலும் ஜாதி மதம் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவ்வளோ நல்ல மனுஷன். மணி டசன்ட் மேட்ரு. அதைத்தான் நானும் சொன்னேன். பணம் வந்து எப்பயுமே மேட்ரு இல்லை. நான்லாம் வந்து பேசாதடா ஒரு நிமிஷம் கம்முன்னு. எத்தனை பேரை என்னால் வச்சு காப்பாற்றுற அளவுக்கு என்கிட்ட திறமை இருக்கு. என்ன சார், ஃபர்ஸ்ட் பொண்ணா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மேரேஜாக பார்ப்போம். பொண்ணா இருக்கட்டும், பொண்ணை தானே கல்யாணம் பண்ணுவாங்க. பொண்ணை தான் கல்யாணம் பண்ணா. பொண்ணா இருக்கட்டும்ன்ற ஃபர்ஸ்ட்டும் பொண்ணா இருக்கட்டும், எஸ்டிஆர் சொன்ன மாதிரி 2 பொண்ணாகட்டும், 3ஆவதும் பொண்ணா இருந்தால் போதும். பிறக்க போகிறது சொல்கிறாரு. இல்லை மேரேஜ் இல்லை சொல்கிறேன். மேரேஜ் இல்லை, அதுங்க வந்தாலே 3 பொண்ணா? 3 பொண்ணு மேரேஜ் பண்ணுமா உனக்கு? நீ தானே சொன்ன 1 2 3 சொன்னீங்க. இவருக்கு ஆசை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கல்யாணத்துக்கு கூப்பிட்டே ஆகணும்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக எனக்கு பொண்ணு பார்த்தாங்கன்னு வைங்களேன், உங்களை தான் யூடியூபர்னு சொல்லி கூப்பிட்டு போவேன். அதுக்குமா நானும் ஆங்கரு. ஆமாம் சரி, இல்லைமே யூடியூபரை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகணும். பொண்ணு பார்க்குற இடம், புரோக்கருக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது பார்த்துடலாம். தலைக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் வந்து என்ன தர ஒரு எக்ஸ்பெக்டேஷன் 4 துணி எடுக்கணும், 4 பேண்ட் எடுக்கணும். நீ வேற இல்லை. ஆக்சுவலாக நம்ம எப்படி சொல்கிற, நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அருமை பெருமை நம்ம அப்படி பார்த்துப்போம், அப்படி இப்படி இப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கும் மேலே மற்ற சில பேர் எப்படின்னு தெரில,
நம்ம அதுக்கும் மேலே நம்ம வேற மாதிரி நிஜமாவே நல்லா பார்த்துப்பீங்க தல. இப்போ வீடியோ பண்ண வந்த உன்னையே எந்த அளவுக்கு பார்த்துக்கணுன்னு ஆமாம்மா நான் பார்த்துருந்தேன் அந்த என்ன தொடுறாரோ இல்லையா அவனை மட்டும் கட்டி பிடிச்சினே இருக்காரு. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு சைனிங் ஆஃப். மெட்ராசி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல்லையும் மெயினாக பார்த்துக்கோங்க. புட்டாப்பு கேஜிஎஃப். அதே மாதிரி நானும் ஒரு கடை வச்சிருக்கேன். அந்த கடைக்கு யாரும் போவாதீங்க. இல்லை நம்ம அண்ணன் தான், நம்ம அண்ணனும் கடை வச்சிருக்காப்புல. எந்த ஏரியாவில் ப்ரோ? துறைப்பாக்கம் ஓஎம்ஆரில் ஃப்ரீக்ஸ் மென்ஸ் வேர். துறைப்பாக்கம் துறைப்பாக்கம்ல ஃப்ரீக்ஸ் 2.0. நல்லா தெளிவாக சொல்லுங்கள். நம்ம ஆட்கள் ஃப்ரீக்ஸ் மென்ஸ் அப்பேரல். ஃப்ரீக்ஸ் பார்த்தீங்களா வாயிலே வரல, அப்புறம் எப்படி கடையில் வருவாங்க. நம்ம கடைக்கு பேரை மாற்றிருங்க. எங்கே ஓப்பனாக சொல்கிறேன், சுத்தமான தமிழ் பேரில் வச்சு நான் அடுத்து கடை வச்சா புஷ்பான்னு வைக்கிறேன்னு பேசாமல் நீங்கள் வச்சுருங்க. நம்ம அண்ணனுக்கு தானே, நம்ம அண்ணனுக்கு இல்லாத டைட்டிலா நம்மளுக்கு சொல்கிறேன். இனிமேட்டு ஐயோ ஒரு சரி நிமிஷம். ஓகே டயர்டாகிறாருன்னு நினைக்கிறேன்ல. ஃப்ரிக்ஸ் அப்போ என்னென்ன இந்த பிரிஞ்சி நூடுல்ஸு அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா வாயிலே வர. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். நம்மக்கிட்ட குட்டி இப்போ பாதிக்கிறான்னு நினைக்கிறேன். ஏதோ வளர்றாரு. வளர வேண்டிய காலத்தில் ஸ்கிப்பிங் போடணும். இப்போ வந்து காலம் போன கட்சியில் ஸ்கிப்பிங் போடுறாரு.